Welcome to my YouTube channel, The Chessboard. Let's play the chess, pin to win. Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பசில் பார்க்க போறோம். இந்த பசில் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இந்த பசில் நான் இன்னைக்கு ஆன்சர் இது என்ன டைம்னு நான் ஆன்சர் ரிவைல் பண்ண போறேன். நீங்க சொல்லணும். இப்போ நீங்க இந்த பசில் பார்க்கலாம். இப்போ white to play இந்த பசில். நீங்க இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ஆன்சர் சொல்கிறேன். குவீன் G7. இது பார்க்க என்ன ஃப்ரீ குவீன் தானே அப்படின்னு சொல்லி ரூக் இன்ட்டு தான் அடிக்க முடியும். கிங் இன்ட்டு அடிக்க முடியாது, ஏன்னா H6ல் பான் இருக்கு. ஸோ ரூக் இன்ட்டு, ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி பான் இன்ட்டு ரூக். ஸோ இப்போ கிங் தான் மூவ் பண்ணி அடிச்சிருவாங்க. இப்போ ரூக் இன்ட்டு குவீன். இப்போ என்ன ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ்? அவர் ரூக் அப்பு, இந்த பான் மேலே அட்டாக், இந்த பான் C3ல பானால பான் அட்டாக் E4ல ரூக்கால பான் அட்டாக் ஸோ நீங்கள் ஒரு ரூக் அப்பு. இப்போ ஜஸ்ட் நான் இதுக்காக விளையாடுறேன், ரெஃபரன்ஸ்க்காக. இங்கே வராது, ஸோ இங்க வச்சா இங்க வைப்பாங்க. இப்போ கிங் C2, கிங் மேலதான் போயானோம். இப்போ பான் புஷ், கிங் கீழே வந்தாங்கன்னா நீங்கள் ரூக் F1 வைக்கணும். பான் புஷ் பண்ணாங்கன்னா நீங்கள் கிங் எடுத்துக்கிட்டு வரணும். பான் புஷ், கிங் இங்க, பான் புஷ், கிங் இங்க. இப்போ கிங் இங்க எடுத்துட்டு வராங்கன்னா பான் புஷ். இப்போ இந்த பானை பிடிக்கலாமா இல்லையா அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கணும், ஒரு ஸ்கொயர் மாதிரி. ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணணும். இப்போ அது வரல, பட் ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ E8ல பான் வருதா, இப்போ அப்படியே அதோட டயக்னல் பாருங்கள். டயக்னல்னால் அது கிராஸ் ஆன ஏரியா. ஸோ டயக்னல் இந்த Hல பார்க்குது, H8ல பார்க்குது. அப்புறம் இந்த பான் H5லையும் பார்க்குது. ஸோ கிங் எடுத்துகிட்டு வந்தால் இந்த பானை பிடிக்க முடியாது. இந்த ரூக்கு F1ல இருக்கனால இந்த ரேங்க் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, கிங்கை இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ ஜாலி அப்படின்னு சொல்லி பான் புஷ் பண்ணிடக்கூடாது. பண்ணலாம், பட் ஆனால் கொஞ்சம் மைனஸ். இங்கே வச்சிடணும் ரூக் H1. கிங் எடுத்துகிட்டு வருவாங்க, ரூக் டெக்ஸ் பான், கிங் டெக்ஸ் பான், அப்புறம் பான் E6, கிங் G2, பான் புஷ், கிங் F3, குவீன், கிங் இங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த கிங்கை பிளாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த கிங்கை இன்னும் பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இது கொஞ்சம் அதிக ஸ்கொயர்ஸ் இருக்கும், ஸோ இன்னும் பிளாக் பண்ண முடியுமா. ஸோ அதுக்கு நம்ம என்ன வைக்க போகிறோம், குவீன் E5 செக்கு. இப்போ கிங்கை G4ல வந்தாலும் பார்க்கலாம், F3ல வந்தாலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் F3ல வர்றது பார்க்கலாம். ஸோ கிங் F3, குவீன் E3 வைக்கக்கூடாது, குவீன் E4, இப்பயும் செக்கு. இப்போ G3ல வர்றது பார்க்கலாம், F2ல வர்றதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் F2ல இருக்கிறது பார்ப்போம். குவீன் இங்கே செக்கு, கிங் G2ல வர்றதும் பார்ப்போம், F1ல வர்றதும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் F1ல இருக்கிறது பார்த்துருவோம். இப்போ நம்ம கிங்கை கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கிங் இங்கே,
நீங்கள் கிங் இங்கே கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு கிங் h1 வரும். h2ல வருது பார்க்கலாம். ஸோ இப்போ குயின் g5 வச்சிங்கன்னா கிங் h2, கிங் f3 வச்சாலும் f1 வச்சாலும் மேட் டக்குன்னு வராது. ஸோ நம்ம என்ன வைக்கிறோம், f2, f1 f3 ராங்கான மூவ். கிங் h1லையோ இல்லை h3லையும் வந்தா h1 ஃபஸ்ட்டு இங்கே ஓகே. இப்போ h2ல வந்தா, இப்போ h2ல வர்றது. அப்போ நம்ம இங்கே வைக்கக்கூடாது, குயின் g2 வரக்கூடாது, குயின் g3 வைக்கணும். குயின் g3 மேட். அப்புறம் இன்னொரு இது பார்ப்போன்னு சொன்னல, அது இந்த பொசிஷனில் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிங் f3, கிங் f3 குயின் e5. இப்போ கிங் g4. g4னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா குயின் e3 வைக்கக்கூடாது. கரெக்டான மூவ் என்னன்னா குயின் f6. ஏன்னா கிங் வந்து g5ல வராமல். ஸோ கிங் வந்து g3லாம் வைப்பாங்க, ஏன்னா இன்னொரு ரேங்க் கண்ட்ரோல் பண்ண விட மாட்டாங்க. ஸோ கிங் g3, கிங் e3, கிங் g4, குயின் f4, கிங் h5, குயின் g3, கிங் h6, k4, கிங் h7, கிங் h6, 5, கிங் உள்ள கிங் h7. இதுவும் ஒரு மேட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம்ல இங்கே குயின் e3க்கா குயின் e4 செக்குக்கு g3 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி குயின் இங்கே வர இங்கே வந்தால் அப்போசிஷன் எடுக்கணும். அப்போசிஷன்னா கிங்கை வந்து ஒரே டயக்னலில் ஒரே மாதிரி சேம் இதில் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த கிங், இந்த ஒயிட் கிங் வந்து பிளாக் கிங்கை பார்க்குது. இது வந்து லாங் அப்போசிஷன். இப்போ ஒயிட் கிங் வந்து f4ல இருந்துச்சுன்னா இது அப்போசிஷன் சொல்லுவாங்க. இப்போ 2 ஸ்கொயர் இருக்கு, இல்லை 3 இல்லை 4 அப்படின்னு போக போக லாங் அப்போசிஷன் சொல்லுவாங்க. இப்போ டயக்னல் அப்போசிஷன். இப்போ கிங் e1ல இருந்துச்சுன்னா டயக்னல் அப்போசிஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒயிட் என்ன பண்ணுறாங்க, அப்போசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ பிளாக் இங்கே தான் வரணும். குயின் செக், கிங் g2, குயின் செக், கிங் g1. கிங் வந்து டயக்னல் அப்போசிஷன். இது லாங் டயக்னல் அப்போசிஷனா கிங் d4ல இருக்கணும். கிங் h2. இப்போ நம்ம அவசரப்பட்டு டக்குன்ட்டு கிங் f2ன்னு வச்சா ட்ரா, ஸ்டேல்மேட். இப்போ குயின் g4, கிங் h1 தான் வரணும். கிங் f2, குயின் h2, குயின் g2 மேட். நெக்ஸ்ட் வேற எங்கேயா விட்டோமா, கிங் h1, கிங் e2க்கு இங்கே ஏன் கிங் e1 வரணும், கிங் e2 வந்தா. ஸோ அப்பயும் நம்ம என்ன பண்ணணும்னா குயின் g5. இப்போ வந்து ஒயிட் வந்து அப்போசிஷன் பண்ணுறாங்க. கிங் h3, கிங் இங்கே, கிங்னா குயின் மேட். இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏன் கிங் h1 வரக்கூடாது, இப்போ என்ன பண்ணணும்னா கிங் f2, f1 ரெண்டுமே கரெக்ட். இப்போ பிளாக் கிங் h2, குயின் g2 மேட். இதில் வந்து ஒயிட் அப்போசிஷனும் பண்ணியிருக்காங்க,
மேட்டிங் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் பீஸ் அப் ஆயிருக்காங்க. பீஸ் அப் ஆனனால மேட்டிங் வந்துச்சு. நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.